கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் கடைசி பாதத்தில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் 2025 எத்தனையோ மந்த்ஸ் போய் we are almost here 7th month முடிச்சு 8th monthக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த இயர் பிகினிங்கில் நம்ம வந்து January 1st பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருப்போம், ரைட்? அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு ஆண்டவரே இந்த இயர் எனக்கு ரொம்ப பிளஸடாக இருக்கணும், எனக்கு வந்து இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெட்டிஷன்ஸ், ஈச் ஒன் ஹேவ் our own prayer requests, ரைட்? நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். ஸோ பை த எண்ட் ஆஃப் த டே இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அதில் சில ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, சிலருக்கு வந்து இன்னும் கொடுக்காம இருப்பாரு, சிலர் ஒரு வேளை வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இப்படி நிறைய காரியங்கள். பட் சில காரியங்கள் எல்லாம் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட கேட்காம விட்டுட்டோமோ, இதெல்லாம் நம்ம கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற அந்த கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ask and it shall be given to you, seek and you will find, knock and the door will be open to you. நான் சின்ன வயசுலலாம் சில சர்ச்சில் நிறைய இதை பற்றி எவ்வளோ சர்மன்ஸ் நம்ம கேட்டிருப்போம்ல. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், இது வந்து நம்ம லூக்காவில் பார்க்குறோம், இதே இது மத்தேயுலையும் இருக்குது. மத்தேயு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அப்படியே அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே மைண்டில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்கு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ அவர் சொன்னார் மத்தேயு 7:7 அப்படின்னா கேளு. ஸோ கேளு அப்படின்னா மத்தேயு 7:7. ஸோ யூ வில் நெவர் ஃபர்கெட் தட். ஸோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதே இது நம்ம இன்னைக்கு வாசிக்கிற எல்லா பைபிள் ரீடிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வாசிக்கிற சங்கீதத்துலையும் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம்னு சொல்லி ஒரு வசனம் அதில் வந்துச்சு நம்ம பார்க்குறோம். பழைய பாட்டு புஸ்தகத்துலையும் பார்த்தோம்னா ஆபிரகாம் வந்து கேட்கறதுக்கே பயப்படுறாரு கொஞ்சம் டுவர்ட்ஸ் த எண்ட். ஏன்னா ரொம்ப இட் லுக்ஸ் லைக் ஆஸ் though he was asking for too much. சில சமயம் நம்மளும் அதை நினைக்கிறோம்ல, ரொம்ப ஜாஸ்தி கேட்குறோமோ, ஃபர்ஸ்ட் 15ன்றாரு, அப்புறம் 14ன்றாரு, அப்புறம் 13ன்றாரு, அப்புறம் ஆண்டவருக்கு கோபம் உள்ளாதிருப்பாங்க, இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கொடுங்களேன் அப்படி இப்படின்ட்டுலாம் கேட்குறாரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கான்செப்ட் என்னென்னு தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து கேட்கணும். யூஸ்வலாக வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம ரொம்ப கேட்க மாட்டோம்ல, கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னா கொஞ்சம் பயப்படுவோம், ஓ இதெல்லாம் எப்படி கேட்குறது அப்படின்னு. ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா யார் கேட்குறாங்களோ யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, கேட்கலன்னா கிடைக்கலன்னா சோ வாட், அட்லீஸ்ட் வி ஆஸ்க். அந்த ஒரு இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியது. சும்மா நம்ம குவைட்டாக இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நம்ம வந்து we have to be bold, we have to ask. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஒருவேளை அது கிடைக்கலன்னா we don't lose anything, right? கேட்குறோம், கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம ஏன் வந்து பார்க்குறோம்னா, நிறைய நேரம் சர்டன் திங்ஸ் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம், இட்ஸ் இம்பாசிபிள், இதெல்லாம் நம்ம கேட்டு என்ன நடக்க போகுது, 100% இதெல்லாம் நடக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல வைக்கவே வேண்டாம்னு சிலதெல்லாம் நம்ம வைக்காமையே விட்டுறோம். சில சமயம் நம்ம என்ன பண்றோம், ஓ இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், we are even unworthy of to ask these things, நம்ம இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். சில சமயம் நம்ம வந்து என்ன பண்றோம், we are too lazy to ask, ஆர் வந்து கடவுள்கிட்ட கேட்கறதோட மனுஷங்க கிட்ட கேட்டா இது நடக்குமே அப்படின்னு சொல்லி வேற ரூட்ல நம்ம போறோம். ஸோ கேட்கறது அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரேயர் தான். நம்ம என்னமோ ப்ரேயர்னா அது ரொம்ப பெரிய ஹைஃபை திங்கோ, எங்களுக்கு ப்ரே பண்ண வராதுங்க அப்படிலாம் சில சமயம் நம்ம சொல்கிறோம். ப்ரேயரில் வராததெல்லாம் ஒன்றுமே இல்லை, we are just asking God, right? ஸோ இதில் வந்து எனக்கு பண்ண தெரியாது, ப்ரேயர் பண்ண தெரியாது அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான் வந்து ப்ரேயர் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு கூட நம்ம இந்த காஸ்பல் ரீடிங்ல எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வேதத்தில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள்னு தெரிஞ்சும் சிலர் வந்து சில காரியங்களை கடவுள்கிட்ட கேட்குறாங்க. ஒருவேளை நம்ம வந்து 1ஆம் தேதி சில காரியத்தை கேட்காம சில விட்டுட்டோம்னா, இப்போ கூட மிடில் ஆஃப் த இயர் இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். நம்ம கடவுள்கிட்ட என்னென்ன காரியம்லாம் நம்ம விட்டுருக்குறோமோ, எதெல்லாம் நம்ம இம்பாசிபிள்னு நினச்சிட்டு நம்ம ப்ரேயர்லேயே வைக்காம இருக்கிறோமோ, இட்ஸ் டைம் தட் வி ஆஸ்க் காட், ஹீ கேன் டூ மிரக்கிள்ஸ். அது வந்து நம்ம இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நம்மளதை வந்து ப்ரேயர் லிஸ்ட்ல இருந்து எடுக்காம, எதெல்லாம் இன்னைக்கு நம்ம லைஃப்ல இம்பாசிபிள்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் வந்து அதை கொடுப்பாரு. ஸோ எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியே வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவேன், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அதுக்கப்புறம் இட்ஸ் அ ஃபியூட்டைல் ப்ரேயர்னு அவன் நினைக்கலாம், எதுக்காக நான் ப்ரே பண்ணணும், கடவுளே சொல்லிட்டாரு, இட்ஸ் மை ஃபேட், இட்ஸ் மை டெஸ்டினி அண்ட் ஆர் ஐ ஹாவ் டு லிவ் வித் இட். இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லிக்கிறோம்ல, யூ ஹாவ் டு லிவ் வித் இட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி we accept it.
அந்த சைக்காட்ரிக் இதுலயே பார்த்தீங்கன்னா டினையல், அதுக்கப்புறம் ஆங்கர், bargaining, depression, acceptance. In the 5 stages வரும். Finally you have to accept. But as Christians we don't have to accept it. நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர்ல வச்சா டெஃபினட்டா கடவுள் வந்து அதை நம்மளுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லா வந்து ப்ரேயர்ல வந்து நம்ம வைக்கணும். ஸோ எசேக்கியா ராஜா வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து நான் வந்து உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து நினைத்தருள்னு சொல்லி அழுது ஜோம் பண்றாரு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் பாருங்க, அவரே ப்ரீ டிஸ்டைன் பண்ண மாதிரி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வந்து அவனுக்கு லைஃப்ல கொடுக்குறாரு. இப்போ மாத்திரம் எசேக்கியா ராஜா ப்ரே பண்ணாம கடவுளே சொல்லிட்டாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு, ஸோ இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஐ ரிசைன் டு இட்னு சொல்லி இருந்திருந்தானா இன்னைக்கு அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளும் வந்து அப்படி சிலதை விடாம, ஒருவேளை சொல்லலாம் சில ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் குழந்தை பிறக்காது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு, இல்லைன்னா உங்களுக்கு இந்த இயர்ல இது நடக்காது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாருன்னு சிலர் தீர்க்க தரிசனமா சொன்னா கூட யூ கேன் ஸ்டில் ப்ரே. அதுதான் அதுல உள்ளது. கேளுங்கள், யூ ஹேவ் டு ஆஸ்க். ஸோ அவ்வளோ பெரிய கிரேட் ப்ராஃபிட் ஐசாயாவே சொல்லிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. இதுல இருந்து நம்மள டேக் ஹோம் பாயிண்ட் வந்து என்னன்னா, பைபிள்ல நம்மளுக்கு வசனம் வந்தாலும் சரி, ப்ராஃபிட்ஸ் வந்து சொன்னாலும் சரி, யார் வந்து சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க வந்து சொன்னாலும் சரி, நம்ம கடவுள்கிட்ட கேட்கறத நம்ம விடவே கூடாது. ஏன்னா அங்க பாருங்க, எசேக்கியா கேட்டனாலதான் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம தொடர்ந்து அதே மாதிரி நிறைய நினிவே பட்டணத்தாருக்கு ஆண்டவர் அதே மாதிரி சொல்லிட்டாரு, 40 நாள்ல அவ்வளவுதான் நினிவே கவிழ்க்கப்படும். ஆனா பாருங்க, அந்த நினிவே பட்டணத்தாருடைய ஜனங்கள் எல்லாரும் பெரிய யோனா தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு, கடவுளே சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் இதுல ப்ரே பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு இல்லாம, who knows, God might relent and may show compassion and he may turn away from his fiery anger and he may pardon us அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் நம்மை தம்முடைய அழிவிலிருந்து நம்மை விலக்கி காத்து தம்முடைய உக்கிர கோபத்திலிருந்து அவர் விலகலாம். ஒருவேளை, யூ நெவர் நோ. ஸோ ப்ரே பண்றதுல என்ன தப்பு? ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் அவங்க வந்து ராஜ வஸ்திரங்களை எல்லாம் களைந்து ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உரத்த சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கேட்கிறாங்களாம். ஸோ ஒருவேளை அழிஞ்சு போனாலும் அழியலாம், பட் ஹூ நோஸ் அப்படின்றாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை கடவுள் மனம் இறங்கினா அப்படின்னா அவங்க மாத்திரம் அந்த இடத்துல ப்ரே பண்ணாம கடவுள்கிட்ட கேட்காம அப்படியே விட்டுருந்தாங்கன்னா, பெரிய ப்ராஃபட் ஜோனாவே சொல்லிட்டாரு, கடவுள் சொன்ன வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டா இன்னொரு 40 டேஸ் தான் நம்மளுக்கு லைஃப் இருக்கு. அதோட நம்ம வந்து we can lead our life to the fullest in the 40 days. சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இன்னும் இவ்வளவு நாள் தான் டாக்டர்ஸ் வந்து ஒரு கெடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ நல்லா பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம், வாட் எவர் இட் இஸ் கம்ஃபர்டபுள் லைஃப் இருந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு. அப்படிலாம் அவங்க வைக்கவே இல்லை. எப்படியாச்சும் கேட்கணும் கடவுள்கிட்ட. ஒருவேளை கடவுள் கொடுத்தா அது நம்மளுக்கு ஒரு பெரிய லாபம் ஆயிடுச்சு, கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி கேட்கறதுனாலதான் அவங்களுக்கு பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்காவது 15 இயர்ஸ்னு இவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாம ஸ்காட்ச் ஃப்ரீயா கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃபை கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. கேட்டனாலதான் அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பவுல் அப்போஸ்தலன் கூட கேட்டு பாக்குறாரு, இந்த முள்ள வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை கேட்கிறாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த முள்ளை எடுக்கல. கேட்டும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு in your weakness my strength will be perfected அப்படின்றார். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும். ஸோ நம்ம கேட்கிற விதமா ஆண்டவர் செய்யலனாலும் கேட்டனாலதான் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவருடைய பலன் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நம்ம சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட வச்சிருக்கலாம், இது கேட்டும் யூஸ், கேட்காமே இருந்திருக்கலாமே, இது நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டனால பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் கிடைக்கிறது போல அந்த ஒரு சிச்சுவேஷன் வழியா போறதுக்கு கடவுள் வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அந்த சிச்சுவேஷனை நம்ம எடுத்து போடணும்னு கடவுள்கிட்ட ஒருவேளை கேட்டுட்டு இருந்திருக்கலாம். பட் ஆண்டவர் வந்து அந்த சிச்சுவேஷனை எடுத்துட்டு போகல. பட் ஸ்டில் he answered his prayer and he will also answer our prayers. எப்படின்னா அது வழியாக கடந்து போக கடவுள் வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதனால இம்பாசிபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையுமே வந்து ப்ரே பண்ணாம விடவே கூடாது. அப்படிதான் வந்து பார்க்கிறோம். ஆசா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறாரு, ஆகாஸ், ஆசால ஆகாஸ், ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல ஆகாஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறாரு.
இந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு, ஐ வில் நாட் ஆஸ்க் அப்படின்னே சொல்றாரு. நான் கடவுளிடத்தில் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா he thinks that it's an impossible thing. கேட்டாலும் வேஸ்ட். சில சமயம் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி. ஸோ நான் கடவுள்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்றாரு. யார்கிட்ட அப்படி சொல்றாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா அந்த கான்டெக்ட் நம்ம பார்த்தா தான் தெரியும். அதுல ஆகாஸ் ராஜாவுக்கு விரோதமாக 2 கிங்ஸ் வராங்க. அவங்க வந்து they are very very powerful. ஸோ அப்போ இந்த ஆகாஸ் ராஜாவும் அவனுடைய நாட்டு ஜனங்களும் பயப்படுறாங்களாம். எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, their hearts வந்து trembled like the leaves of a forest. காற்றினால் அசைகிற ஒரு மரத்தின் இலைகளை போல இந்த palpitations, in other words சொன்னா அதை வந்து பால்பிட்டேஷன்ஸ் சொல்லலாம். அப்படியே படப்படப்படன்னு அடிக்குதான் அவங்களுக்கு, ஆசா ராஜாவுக்கும் அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய 2 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து they are waging war against him. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு ஆசா ராஜா கிட்ட, they are just smoldering logs. அவங்க 2 பேரும் புகைகிற கொல்லிக்கட்டைகள். நீ நினைக்கலாம் அவங்க வந்து பயங்கரமா எரிகிற நெருப்புன்னு நினைக்கலாம். ஆண்டவருடைய பார்வைக்கு அவங்க வந்து ஒரு வெறும் புகைகிற கொல்லிக்கட்டைகள் தான். நீ அவங்கள பார்த்து நீ பயப்படாதன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு வந்து அந்த பயம் போகல. ஸோ அப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, either from the deepest of the depths or the highest of the heights, அதாவது உன்னதங்களிலாகிலும் ஆழங்களிலாகிலும் நீ ஒரு அடையாளத்தை கேளு. யூ ஆஸ்க் அப்படின்னு சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. நீ கடவுள்கிட்ட கேளு. he will show a sign. அப்பதான் ஆகாஸ் வந்து என்ன சொல்றாரு, நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்றாரு, அப்படியே கடவுள் வந்து உன்னதத்துல சூரியனையே நடுவானத்துல நிக்க வச்சாலும் சரி, இல்லைன்னா ஆழத்துல என்ன அடையாளம் அற்புதம் என்ன பண்ணாலும் சரி, ஆகாஸ் வந்து அந்த 2 ராஜாக்களும் எங்களை ஒண்ணு இல்லாம ஆக்க போறாங்க. ஸோ டெஃபினட்டா இவர் வந்து என்ன ஆண்டவர் அடையாளம் காமிச்சாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அதனால டெஃபினட்டா இவங்க வந்து எங்களை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிர போறாங்க. ஸோ கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் நாட் ஆஸ்க் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து அப்படி சில சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் கேட்டு பிரயோஜனம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இட்ஸ் a closed chapter, ஐ வில் நாட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லி ஆகாஸ் ராஜா மாதிரி இருக்கிறோம். அப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இத மாதிரி நீங்கள் மனுஷரை வெசனப்படுத்தினது பத்தாது என்று சொல்லி தேவனையும் வெசனப்படுத்துகிறீர்களோ. ஸோ கடவுள் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. கேளுன்னு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறியே, அப்போ உனக்கு ஃபெய்த்தே இல்லையா, யூ ஆர் லிமிட்டிங் காட்ஸ் பவர். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொல்றாரு, சரி நீ கேட்காட்டியும் பரவாயில்ல, நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்னென்ன இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குதோ நம்ம அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுக்கலாம், இல்லைன்னா அவர் நினைக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். பட் டெஃபினட்டா there will be some answer. கேட்காம இருந்தா ஆன்சரே இல்லாம போயிடும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சில சமயம் we think we are so unworthy that or we are too afraid to ask. இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். இவ்வளோ பெரிய காலேஜ்ல எனக்கு அட்மிஷன், இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஜாப், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப், நிறைய சில காரியங்கள் எல்லாம் இருக்கும். தட் இஸ் டூ மச். இதெல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா நம்ம கேட்கிறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம சிலதெல்லாம் கூட கேட்காம இருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தா அந்த கிரீக் உமனோட பொண்ணுக்கு வந்து அன்னைக்கு சுகம் கிடைச்சிருக்காது. அந்த காலத்துல கிரீக்ஸ் அண்ட் ஜூஸ் வந்து கிரீக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மட்டமா பாக்குறாங்க ஜூவிஷ் பீப்புள். ஸோ அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம்ல, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. ஸோ அதில் வச்சே சொல்லலாம், அது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரி. ஸோ இந்த கிரீக் உமன் வந்து ஏசாமிட்ட வந்து அவ வந்து என்ன கேட்கிறா, இந்த மாதிரி என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அது வந்து she has an impure spirit, so you have to drive it away from her. She literally begged him. So கேட்கறது விதமே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், சும்மா போய் ஆண்டவரேன்னு சொல்லல, she fell at his feet and she begged him அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவ கெஞ்சி கேட்கிறா. அப்போ வந்து Jesus did not answer a word. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னா ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லையா. சில சமயம் we ask and it looks like seemingly that God doesn't answer our prayers at all. ஒரு வார்த்தை கூட சொல்லல, இவளும் கேட்டுட்டே இருக்கிறா. அண்ட் ஈவன் அந்த டிசைபிள்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, send her away, like answer her அப்படின்னு சொல்றாங்க. Not because they are concerned about her, but because they are bothered about her cries. Just answer her and send her away அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இவ வந்து பர்சிஸ்டண்டா கேட்கிறா பாருங்க. நீ வந்து ஆண்டவர் வந்து அவளை சொல்றாரு, நான் வந்து ஜூஷ் பீப்புளுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் வந்து பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்ட்டுலாம் சொன்னாலும் அவ என்ன சொல்றா,
but still I can have the crumbs under your table. Maybe you're not going to give me the bread on the table, but I can still pick up the crumbs under the table அப்படின்னு சொல்றார். ஸோ எப்படியாவது நான் வந்து கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வேன் அவளுடைய மகளுக்காக அவள் அப்படி ப்ரே பண்ணுறான். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலிக்காக இட் மே சீம் இம்பாசிபிள். அது வந்து ஒரு கொடிய அசுத்த ஆவி மகளை பிடிச்சிருக்குது. ஸோ அது வந்து த்ரூ ப்ரேயர்ஸ் அது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த கிரீக் லேடி வந்து ஒரு ஜூயிஷ் பர்சன் கிட்ட போய் கேட்கறதுக்கு ஷீ இஸ் நாட் வர்தி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நம்மளும் சில சமயம் we may feel that we are unworthy for all the sins that we have committed. ஒருவேளை நம்ம வந்து கடவுளுடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் அப்படின்னு அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மேஜையின் கீழ் இருந்து விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. அட்லீஸ்ட் அந்த கேனனைட் உமன் அது என்ன சொல்றா, மேஜையின் கீழே இருக்கிற துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கிக் கொள்வோம். ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம், அதை பொறுக்கிக் கொள்ள கூட நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனாலும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் அப்படின்னு we are unworthy, but still நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம ஒருவேளை நம்ம பண்ண தப்புனால ஆண்டவர் வந்து சில சமயம் நம்மளுக்கு சில நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற நிறைய செட்பேக்ஸை வந்து ஆண்டவர் வந்து சரிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் அந்த 12 வயது பெருப்பாடு உள்ள ஸ்திரியும், ரைட், ஷீ கேனாட் ஈவன் ஆஸ்க், அந்த சிச்சுவேஷன்லேயே கிடையாது. ப்ராபப்ளி அவள் ஜூயிஷ் லேடியாவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயாவது பரவாயில்ல, கிரீக் லேடி அதனால கிட்ட வர முடியல, அது ஜூயிஷ் லேடினா we don't know who she is. அப்படியே இருந்தா கூட பிகாஸ் ஆஃப் her physical condition she is not supposed to come out in public. அப்படி இருந்தாலும் அவ கேட்குறான்னா எப்படி கேட்குறா, வாயை திறந்த ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி 12 வருஷம் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு she cannot even ask. இல்லைன்னா அங்கேயே வந்து அவளை வந்து வெளியேற்றிடுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கும் சில சமயம் we have certain prayer requests, right? We cannot tell it out openly. Unspoken prayer requests அப்படின்னு சொல்லுவோம். சில ரிக்வெஸ்ட்லாம் நம்ம தைரியமாக சொல்லிடலாம், ஓ எனக்கு இது வேணும் அது வேணும். சில ரிக்வெஸ்ட் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஸோ அந்த அன்ஸ்போக்கன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸை கூட கடவுள் வந்து கேட்குறாரு. அதையும் கேளுங்கள், உள்ளத்திலிருந்து நம்ம கேட்குறத ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவளை என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கடைசியில் வந்து அவளுக்கு அந்த கம்ப்ளீட் ஹீலிங் வந்து எத்தனை ஃபிசிஷியன்ஸ் கிட்ட போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் சற்றேதிலும் குணமடையாமல் கொஞ்சம் கூட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட அவளுக்கு கிடைக்கலையாம். ஆனால் கடவுள்கிட்ட வந்து அவ கேட்கும் போது, ஓ நான் இங்க என்னுடைய பிசிக்கல் கண்டிஷன் இப்படி இருக்குது, நான் அதனால இந்த மாதிரி இருந்தா நான் போகக்கூடாது, நான் வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தானா அவளுக்கு வந்து அன்னைக்கு அந்த ஹீலிங் வந்து அவளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அந்த கிரீக் லேடி, ஓ அவரு ஜூவிஷ் நான் கிரீக்கு, நான் போய் கேட்டு எனக்கு கிடைக்காது அப்படின்னு அவளே அவன் மனசுல டிசைட் பண்ணியிருந்தானா இன்னைக்கு அவளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன சாத்தான் வந்து சொல்லுவான், ஓ இதெல்லாம் நீ கேட்க முடியாது, நீ இப்படி உன்னுடைய லைஃப் இப்படி இருந்திருக்குது, ஸோ யூ கேனாட் ஈவன் ஆஸ்க் அப்படிலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம கேட்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சில சமயம் நம்ம வந்து தேர்டாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் இம்பாசிபிளாக இருந்துச்சுன்னு நம்ம நினைச்சாலும் கேட்கணும். செகண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அன்வர்தின்னு நம்ம ஃபீல் பண்ணால் கூட அதையெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணும். ஃபைனலாக தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், சம்டைம்ஸ் we are too lazy to ask. ப்ரே பண்ணுறது கிடையாது, ரைட், அதெல்லாம் என்ன அப்படின்ட்டுன்னு ப்ரே பண்ணுறதுக்கும் நம்ம டைம் சர்ச்சில் வந்து உட்காரும் போது கூட நம்ம வந்து அந்த டைமில் கூட நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கலாம், தனி ஜெபத்தில் பண்ணலாம், இல்லைனா ஃபேமிலி ப்ரேயரில் பண்ணலாம், எப்போ வேணால் நம்ம பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணும் போது ப்ரேயர் வந்து எனி டைம் யூ கேன் டூ. ஸோ அது வந்து நம்ம நிறைய பேருக்கு அந்த ப்ரேயர் லைஃபே வந்து ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா நம்ம வந்து ப்ரீச் எவ்வளோ நேரம் பண்ணலாம், பிரசங்கம் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், பாட்டு எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், பட் அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஆஸ்க் அப்படின்றது. ஏன்னா வந்து we have alternate measures sometimes. இப்போ இந்தியாவில் வந்து யாராச்சும் சிக்காயிட்டாங்கன்னா உடனே கடவுளேன்னு போவாங்க. இங்கே ஒருத்தவங்க சிக்காயிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து டெவலப் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப கடவுளை தேடுறதுக்கு இல்லை, ஏன்னா they have alternate sources அந்த மாதிரி. ஸோ ஆசா அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு காலில் ஒரு வியாதி வந்துச்சு. அவருக்கும் வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் இருந்துச்சு, ஏன்னா he was a king, right? So best physicians he can beckon in his country வராங்க, வந்து அவனுடைய காலில் இருக்கிற வியாதியெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஆசா தான் கால்களில் வியாதி கண்ட பொழுது கர்த்தரை எல்லாம் பரிகாரிகளையே நாடினான். ஸோ அவன் கடவுள்கிட்ட கேட்கறத விட்டுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர்ஸ் தப்பு கிடையாது, God can heal through doctors, but we have to put our faith in him. He is our divine healer. So ஆசா வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்காம போய் மருத்துவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப அங்கே போய். ஸோ ஆல்டர்னேட் சோர்ஸ், நம்மளுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்கறத வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே போகும். அதனால தான்
நம்ம ஃபுல்லாக அவர் மேலே நம்ம ட்ரஸ்ட்டை வச்சு அவர்கிட்ட மாத்திரம் தான் கேட்கணும். ஸோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய நேரம் நம்ம வந்து கேட்கறது வந்து எப்படி கேட்குறோம். ஸோ வேதத்தில் வந்து சிலர் கேட்குறாங்க. ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். தப்பான காரியமாக கடவுள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த சன்ஸ் ஆஃப் ஜெபடி, யாக்கோபும் யோவானும். இவங்க 2 பேரும் அவங்க தாயும், ஒரு இடத்துல அவங்க தாய் கேட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல இந்த 2 பிரதர்ஸும் கேட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டுலாம் சொல்லல. ஆண்டவருக்கு முதலே தெரியும் அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்னு. And he knew why they were asking that and he didn't want to give it to them. So அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன கேட்குறாரு, சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க இருக்கும்போது நாங்க வந்து எங்க பிரதர்ஸ்ல 2 பேர்ல ஒருவன் உங்களுடைய வலது புறத்திலும் ஒருவன் உங்களுடைய இடது புறத்திலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல ப்ரேயர் ரிக்வஸ்ட் தானே, இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ரைட்? அவங்க ஒன்று எனக்கு சொத்து கொடுங்க, எனக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க, எனக்கு என் சத்துருக்களின் பிராணனை கொடுங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கேட்கலையே. கடவுளுடைய ராஜ்யத்துல ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வேணும்னு கேட்கறாங்க. மேலான காரியத்தை கேட்கறாங்களே, ரொம்ப நல்ல காரியம் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த கள்ளன் வந்து ஏசாமிட்ட கேட்கறான், உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும்னா, இல்ல என் பிதாதான் அதெல்லாம் சொல்லுவாரு, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லல. ஏன்னா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயின்னு சொல்லி இமீடியட்டா அவன் கேட்டதுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கு மாத்திரம் அவர் என்ன சொல்றாரு, அது என்னுடைய டொமினியன்ல கிடையாது, பிதா தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் a very clever way of answering that question. பட் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எப்பவுமே இந்த 12 சீஷர்களுக்குள்ள அடிப்படை எவன் பெரியவன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் நான் லெஃப்ட் நான் ரைட்டுன்னு சொன்னானா மிச்சம் 10 பேருடைய கதை என்ன ஆகுது? they were also irritated. ஸோ அது வந்து இவங்க கேட்கறது வந்து ஆண்டவரோட கூட இருக்கணும்னு கேட்கறத விட they wanted a position of honor and power. ஸோ அதை தான் வந்து கடவுள் வந்து நம்ம நிறைய வேதத்துல பார்க்கும்போது கேட்கிற விதம் எப்படி கேட்கணும்னு அதுல நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு வந்து குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். உன்னுடைய பர்சனல் குளோரிக்காக நீ கேட்டீங்கன்னா கடவுள் வந்து அதை கொடுக்க மாட்டாரு. இந்த செபதேவின் குமாரர் வந்து அவங்களுடைய பர்சனல் குளோரிக்காக கேட்கறாங்க, ஆண்டவர் வந்து அதை கொடுக்கல. ஆனா இப்ப நம்ம எதை கேட்டாலும் அது நான் என்ன ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நடக்காது. ஆனா அதே இதுல வந்து பிதாவினுடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா அது கேட்கும். ஸோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அதுல ஒரு நிறைய கிளாஸ் இருக்கு. அதுல ஒரு கிளாஸ் வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேட்டா மாத்திரம் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ் வந்து என்னன்னா, கேட்டுட்டு நம்ம சந்தேகப்பட்டுட்டு கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம்னு நடக்காதான். ஸோ விசுவாசத்தோடு கேட்டால் தான் உங்களுக்கு நடக்கும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருக்க கடவன். ஸோ விசுவாசத்தோட கேட்கணும். ஸோ ஆண்டவருடைய நாமம் குளோரிஃபை பண்ணபடி நம்ம கேட்கணும், நம்மளுடைய பர்சனல் குளோரிக்காக கேட்கக்கூடாது. கேட்கும் போது விசுவாசத்தோட கேட்கணும். அடுத்தது வந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். So if you abide in me and my words in you, whatever you ask will be given to you. So ஆண்டவருடைய வார்த்தைகள், ஸோ நம்ம பைபிள் வாசிச்சு அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்க்குறோம், பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றது. ஸோ இட் ஹாஸ் டு பி அக்கார்டிங் டு ஹிஸ் வில். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. பட் ஸ்டில் வி ஹேவ் டு ஆஸ்க். நம்ம கேட்கும் போது கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஸோ இப்படி செபதேவின் குமாரருக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி தகாத விதமாய் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது சில சமயம் வந்து நம்மளுக்கு அது கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததினால் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாரு. விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், நம்ம கேட்கலன்னா கிடைக்காது அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் உங்களுக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது. ஸோ உன்னுடைய ஓன் பிளஷர்ஸ் இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக தகாத விதமாய் நீ விண்ணப்பம் பண்ணினா உனக்கு கிடைக்காதுன்றார். ஸோ செபதேவின் குமாரர் பாருங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். யாக்கோபு கிட்ட சொல்றோம், நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னா how did you ask? Sometimes we don't know how to ask. அதனாலதான் ஆவியானவர்
தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். That's when we need the Holy Spirit to teach us. And that's how even Jesus taught us how to pray the Lord's Prayer. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு. ஸோ பவுலுக்கு அவர் கேட்டது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, பட் ஸ்டில் அவர் he strengthened him. ஸோ அதுதான் அதுல உள்ள அந்த கான்செப்ட். ஸோ தகாத விதமாய் சில சமயம் நம்மளும் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் மூலம் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். So to him who can do immeasurable things beyond what you can ask and even imagine for. நம்ம இமேஜின் பண்றதுக்கும் அதிகமா ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கும் இமேஜின் பண்றதுக்கும் அதிகமா ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தகுந்த விதமாய் ஆவியானவருடைய பலனை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார் என்று சொல்லுகிறோம். நம்ம வாசிக்கிற ஒரு வசனம், அவர்கள் பேசும் போதே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன். அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரிப்ளை தானியேலுக்கு அப்படி கொடுக்கிறார். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் ப்ரே பண்ண ஆரம்பிச்ச அந்த இமீடியட்டா மேல இருந்து அவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டாராம். வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில நம்ம ப்ரேயர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கடவுள்கிட்ட கேட்கறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். கடவுளை விட்டுட்டு நம்ம மனுஷங்க கிட்ட போறதை விட்டுட்டு இன்னைக்கு இம்பாசிபிள் திங்ஸ்னு சிலதை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம் ப்ரேயர் லிஸ்ட்ல இல்லாம, இல்லைன்னா we are too unworthy to even ask ன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம். இல்லைன்னா நம்ம சோம்பேறித்தனத்தினால சில காரியங்களை கேட்காம, இல்லைன்னா ஆல்டர்னேட் சோர்சஸ் இருக்கிறனால சில காரியங்களை கடவுள்கிட்ட கேட்காம நம்ம ப்ரேயர்ல இருந்து அந்த லிஸ்ட் எல்லாம் இல்லாம இருக்கலாம். பட் இன்னைக்கு அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வைக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி வருகிற நாட்களிலே நான் இந்த ஆலயத்துல ஜெபத்துல வச்சேன், கடவுள் எனக்கு இதை செய்தார் என்று எல்லா விண்ணப்பங்களையும் சாட்சிகளாக மாற்ற கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக. ஆமென்.